கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 95ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவோம் வாருங்கள். இந்த நாளிலும் கூட சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து ஆராதிக்க வாங்கன்னு சொல்லி தேவ ஆவியானுடைய சமூகத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தகப்பன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து தொழுது கொள்ள கர்த்தர் ஒவ்வொரு வரையும் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் முதலாவது உலகத்தை உண்டாக்கி வானத்தையும் பூமி உண்டாக்கிறார், உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார், அண்ட சராசரங்களை படைத்திருக்கிறார், நம்மை படைத்திருக்கிறார். அதனால அவருக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லை என்று அற்பமான பிள்ளைகள் என்று நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு தேவனை தொழுது கொள்ளணுங்களாம். முழங்கால் அப்படின்னாலே அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. ஆண்டவர் சொல்றார், மாம்சமான யாவரும் கர்த்தரை என்ன செய்யணுங்களா, அவர் மாம்சமான யாவுடைய முழங்காலும் கர்த்தருக்கு முன்பாக முடங்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் என் தேவன் என்று உரிமை செய்து உரிமை பாராட்டி நாம் என்ன செய்யணுங்களா, முழங்கால் படியணுமா. ஆராதனைக்கு போறோம், சில பிள்ளைகள் முழங்கால் போடுவதில்லை, சில பிள்ளைகள் தேவ சமூகத்துல முழங்கால் போட்டு ஆண்டவரையே தேடிட்டு இருப்பாங்க. அந்த முழங்கால் அப்படின்னாலே கர்த்தர் இறங்கி வந்து நிற்பாராம். நம் கண்ணீரோடு முழங்கால் போட்டு அழுகும் போது அவரும் குனிந்து பார்ப்பாராம். நம் கண்கள்ல தண்ணீர் வர்றதை அவர் துடைத்து விடுவாராம். நம்ம ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் அப்படின்னாலே ஆண்டவருடைய கிருபையின் கரம் நம்ம மேல் கடந்து வருவதற்காக அந்த முழங்கால் போடணுங்களாம். ஆண்டுடைய கரம் நம்ம மேல் இறங்கணும்னா அந்த முழங்கால் போட்டு தேவனை தேடும் பொழுது அவருடைய கரம் நம்ம மேல் இறங்கி வருமா. நம்மளை ஆசீர்வதிக்கிற கரம், கிருபையின் கரம் இறங்கி வருமா. அந்த கரம் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நம்ம சாதிக்க தேவன் நமக்கு பலன் கொடுப்பாருங்களா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அதுல 7வது வசனம், அவர் நம்முடைய தேவன், அவர் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவருக்குள்ளான ஆடுகளும் ஆமே. அவர் நாம் ஏன் ஆண்டவர் ஆராதிக்கிறோம் அப்படின்னா அவர் நம்முடைய தேவன் என்று உரிமை சொல்லணுங்களா. அவர் நம்முடைய தகப்பன், அவர் மேய்ச்சலின் நாம் ஆடுகளாய் இருக்கிறோம், அவர் மேய்ச்சலின் ஆடுகள். ஆனால் அவருக்குள்ளாய் அவர் கரத்துக்குள்ளாய் இருக்கிற பிள்ளையாய் நம்ம ஒவ்வொரு நாளும் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் சொல்றார், தாழ்மையுள்ள பிள்ளைக்கு தேவன் எப்பொழுதும் கிருபை வைத்திருக்கிறார், எப்பொழுதும் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், எப்பொழுதுமே தேவ கரம் அவங்களோடவே இருக்குமா. ஏன்னா அவர் கரத்துக்குள்ள இருக்கீங்களா. அதனால கர்த்தர் இன்று பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால முதலாவது நாம் தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது உங்களுடைய விண்ணப்பம் ஒன்றும் வீணாய் போகாது.